Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சிரலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி இல்லனா jeerakasamba அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி 30 நிமிஷம் ஊற விட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நீல நீளமா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க. லோ மீடியம் ஃப்ளேம்ல வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. அடுத்தது ஜீரா ரைஸ் செய்ய போறோம். அதுக்கு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா 2 கிராம்பு போட்டு ஒரு 1 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1.5 கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அடுத்ததா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசிலுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை திறந்துடலாம். சாதம் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஜீரா ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஜீரா ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சாதம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.